குப்பையில் போக வேண்டிய உருளைக்கிழங்கும் பெரிய வெங்காயமும் ஹார்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிருச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அட ஆமாங்க, நானும் இது இப்படி வளரும்னு நினச்சி பார்க்கல, ஹார்வெஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சி பார்க்கல. ஆனால் இது வச்ச நல்லா ஹார்வெஸ்ட் கிடச்சிது. அது எப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வெறும் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் மட்டும் இல்லாமல் இது கூடவே மிளகா, வெண்டைக்காய், அவரைக்காய், தக்காளின்னு சொல்லிட்டு இதெல்லாமே எப்படி வைக்கலாங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு உருளைக்கிழங்கு கடையிலேருந்து விதைக்காக அந்த உருளைக்கிழங்கு கிடைக்கும்ல, அதெல்லாம் வாங்க கிடையாது. வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த உருளைக்கிழங்கு கொஞ்ச நாளில் முளை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் சரி, பெரிய வெங்காயமும் சரி நல்லா முளை வர ஆரம்பிச்சிருச்சு. இதை தூக்கி குப்பையில் போட்டால் வேஸ்ட்டு தான் ஆகும். அதுக்கு பதிலாக நிலத்தில் வச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஒரு குட்டியாக ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் மெயினாக நான் உரமாக என்னென்ன போடுவேன் அப்படின்னா, நான் காய்கறி வேஸ்ட்டு கொஞ்சம் மக்க வச்சுருந்ததெல்லாம் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் சாம்பல், அப்புறம் வேப்ப முன்னாக்கு, மண்புழு உரம், இது மட்டும் போடுவேன். ஃபஸ்ட்டு நிலத்தை தயார் பண்ணுறதுக்காக நல்லா கொத்தி விட்டுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு லூஸாக இருந்தால் தான் நமக்கு ரூட்ஸ் எல்லாம் நல்லா போய் நல்லா முளைச்சி வரும். அதனால் நல்லா நிலத்தை கொத்தி விட்டுட்டு அதை அப்படியே நல்லா சமமாக மட்டமும் பண்ணி விட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் இதெல்லாமே நிலத்துக்கடியில் தான் முளைக்கும். அதனால் விதை ஊன்றப்பவே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக குழி பண்ணிவிட்டு அதுக்குள்ளார மறுபடியும் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு போட்டேன். ஏன்னா முளைச்சி வரப்போ நமக்கு ரூட்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதுக்கு இந்த வேப்ப முன்னாக்கு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ அதில் சிம்பிளாக அந்த குழிக்குள்ளார உருளைக்கிழங்கு டைரெக்டாக எடுத்து நான் வைக்கிறேன். ஆனால் அந்த முளை இருக்குது பார்த்தீங்களா, முளை வந்த பாகத்தை வெளியே தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். அதை க்ளோஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு முளைக்காது. இதுலேயே எல்லா சைட்லேயும் உருளைக்கிழங்குல முளைச்சி வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்தது பெரிய வெங்காயமும் இதே மெத்தட் தான். இங்கேயும் அடியில் லைட்டாக குழி பண்ணிவிட்டு அந்த குழிக்குள்ளார ஒவ்வொரு பெரிய வெங்காயத்தையும் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 3 மாதம் தான். இந்த உருளைக்கிழங்குக்கும் சரி, பெரிய வெங்காயம் சரி, 3லேருந்து ஒரு 5 மாதத்துக்குள்ளார நமக்கு ஹார்வெஸ்ட்டுக்கு எல்லாமே ரெடி ஆயிரும். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் வீட்டில் வளர்த்திருக்கிறேன். நல்ல ரிசல்ட் கொடுத்தது. அதனால தான் இந்த டைமும் நான் வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பெரிய வெங்காயம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். சின்ன வெங்காயம் நிறைய டைம் வளர்த்திருக்கிறேன். நல்லா ஹார்வெஸ்ட் கொடுத்தது. உருளைக்கிழங்கு வைக்கும் போதெல்லாம் நம்ம கடையில் வாங்குற சைஸ் இல்லைனாலும் கொஞ்சம் சின்ன சைஸாக கிடச்சாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிட்டு இருந்துச்சு. பெரிய வெங்காயமும் நீங்கள் நிலத்தில் வைக்கிறப்போ அதோட முளை மேலே தெரிகிற மாதிரி தான் வைக்கணும். அதை மண் போட்டு க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி க்ளோஸ் பண்ணால் மறுபடியும் முளைச்சி வராது. இந்த மாதிரி மேலே தெரியணும். இப்போ இது ஒரு 3லேருந்து ஒரு 5 நாளைக்குள்ள நல்லா ரூட் பிடிச்சி சீக்கிரமாக முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப பெருசாக கேர் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. அடிக்கடி இந்த மாவு பூச்சி தொல்லை இதெல்லாமே வரும். அதுக்கு நீங்கள் புளிச்ச மோரை கலக்கி நல்லா தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணி விட்டு வந்தீங்கனாலே போதும். அப்பப்போ சாம்பல் மட்டும் தூவி விட்டுருங்க. இதுக்கே நல்லா முளைச்சி வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் மிளகா செடி கொஞ்சம் நாற்று போட்டு வச்சுருந்தேன். அது கூடவே தக்காளி செடியும் தானாக முளைச்சி வந்துருந்துச்சு. இப்போ இந்த செடி எல்லாமே வேறு இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக இந்த உருளைக்கிழங்கு, வெங்காயமெல்லாம் வச்சோம்ல, இதுக்கு நடுவுலையே வச்சோம்னா நல்லா முளைச்சி வரும். அது இடமும் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவுலையே வைக்கிறதுக்காக அதுக்கும் ஒரு சின்னதாக ஒரு குழி பண்ணிட்டு கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு உள்ளே போட்டு விட்டேன். மெயினாக வேப்பம் புண்ணாக்கு போட்டாலே உங்களுக்கு ரூட்ஸ் டேமேஜ் ஆகாமல் நல்லா ரூட் போய் வளரும். அதுக்காகவே நான் அடிக்கடி வேப்பம் புண்ணாக்கு, இந்த நாற்று நடுறப்பெல்லாம் வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணுவேன். இப்போ ஈஸியாக ஒவ்வொரு செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கேப்பாக விட்டு மிளகா செடியை வச்சுட்டேன். இனி அடுத்தது இதோட ஓரத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடியை வச்சு விட்டோம்னா நமக்கு இன்னும் இடம் மிச்சம். நிறைய ஒரு குட்டி பிளேஸில் நிறைய வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம எப்போவுமே செடி வைப்பேன். அப்படி எல்லா டைமும் நான் வைக்கும்போதும் எனக்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்குது. எதுவும் வேஸ்ட் ஆகாமல் அப்படியெல்லாம் இல்லை, நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நிறையா ஹார்வெஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நான் வைக்கிற டைமில் பார்த்திங்கன்னா கிளைமேட்டு நல்லா இருக்குது, நல்லா காற்றடிக்குது, மழை வர மாதிரி இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓவராக தண்ணி தேங்கக்கூடாது இந்த உருளைக்கிழங்குக்கு, வெங்காயத்துக்கெல்லாம், இல்லாட்டி அழுகிரும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி இதுக்கெல்லாம் எந்த பெருசாக பிரச்சனையெல்லாம் வராது. நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவு நல்லா கிடச்சிரும், காய்கறி கிடச்சிரும். இப்போ நான் இந்த இடத்துல, குட்டி இடத்துல எல்லாமே நான் போட்டேன். இருந்தாலும் நம்ம விதைச்சோடனே நமக்கு தண்ணி கொடுக்கணும் எப்போவுமே கண்டிப்பாக. நல்லா மண் நனைகிற மாதிரி எல்லா இடத்துக்கும் நான் தண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டேன். இவ்வளோதாங்க, இவ்வளோ சிம்பிளான வேலை தான். குப்பையில் போக வேண்டிய உருளைக்கிழங்கும் பெரிய வெங்காயமும் இப்போ நல்லா முளைச்சி வரும். என் வீட்டில் எப்படி முளைச்சி வந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் பின் பண்ணி வச்சுருக்கிறேன். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.